சமயபுரத்தாளுக்கு அபிஷேகம் கிடையாது ஏன் தெரியுமா? உலகை ஆள்பவள் மாரியம்மன் என்றாலும் கண்ணபுரத்தின் காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன். ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே தனக்கான பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறாள் சமயபுரத்தாள். அம்மனின் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம். கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். கோயிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது என்கிறார்கள் பக்தர்கள். அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வருவதாக ஐதீகம். தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென் பகுதியில் நீராட வருவாள். அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள், மாலைகள், தளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொட்டு வருகிறது. பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை. ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள். இது பச்சை பட்டினி விரதம் எனப்படுகிறது. மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சொரிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது.